வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தில்லி சட்டமன்றத்துக்கான தேர்தல் அப்படின்றது ஜனவரி மாதத்தினுடைய கடைசியில் அல்லது பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதற்கான பிரச்சாரங்கள் அப்படின்றத ஆம் ஆத்மி ஆரம்பிச்சிட்டாங்க. பல தொகுதிகளுக்கு அவர்கள் வேட்பாளரையும் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி 3 பேருமே தனித்தனியாக களம் காண போகிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. பிஜேபியினுடைய கணக்கு ஆம் ஆத்மியினுடைய வாக்கை காங்கிரஸ் பிரிச்சுடுவாங்க, இந்த முறை நம்ம ஆட்சியை பிடித்திடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முனைப்பில் இருக்கிறாங்க. ஆம் ஆத்மியோ தொடர்ந்து நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறோம், இந்த முறையும் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆம் ஆத்மியின் மேலே ஆம் ஆத்மி கொடுத்துருக்கக்கூடிய சலுகைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலவசமாக மின்சாரம் கொடுக்குறோம், இலவசமாக வாட்டர் கொடுக்குறோம், இந்த மாதிரியான சலுகைகள் முன்வைத்திருக்கிறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக பிஜேபி பல மாநிலங்களில் கொடுத்துருக்கிற மாதிரி பெண்களுக்கான பணம் அப்படின்றத கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயும் ஒரு கள்ள தூக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டுட்டார். இப்போ நான் 1000 ரூபாய் தரேன், எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தோம் அப்படின்னா 2500 ரூபாய் வரைக்கும் தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் பிஜேபி அவர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பெரிய மாளிகை, பிரம்மாண்டமான மாளிகை கட்டினார் இல்லையா, அதை முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். ஸோ இந்த நேரத்தில் ரீசெண்டாக ஒரு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்குது. ஸோ அது நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து கணிப்பு முடிவுகள்லேருந்து ரொம்ப வித்தியாசமானது, நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். 2 விஷயங்கள் ஆச்சரியத்தை கொடுக்குது. ஒன்று கருத்து கணிப்பை எடுத்தவர்கள், இன்னொன்று அதனுடைய முடிவுகள். ஸோ இந்த கருத்து கணிப்பை எடுத்தது தனியார் நிறுவனங்கள், டிவி சேனல்ஸ் இவங்கெல்லாம் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவர்கள் உட்கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவு தி பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் போர்ட்டலில் வெளிவந்திருக்குது. ஸோ அதனுடைய ரிசல்ட் அப்படின்றது நமக்கு இன்னமும் ஆச்சரியத்தை கொடுக்குது. ஸோ அவர்கள் ஏற்கனவே 2015, 2021 தேர்தலில் அவர்களினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்றது கொஞ்சம் அப்படியே கிராஜுவலாக அதிகரிச்சுட்டு இருக்கிறது நம்மளால் கவனிக்க முடிகிறது. 2015 32.3% இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு 2020 எலெக்ஷனில் 38.51% அதிகரிச்சிருக்குது. ஆனாலும் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகும் பொழுது 8 சீட்டு தான் கிடைத்தது. இந்த முறை வாக்கு சதவீதத்தோடு சேர்ந்து சீட்டையும் அதிகப்படுத்தி ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் இருக்கிறாங்களாம். ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி அவர்கள் கட்சிக்குள்ள எடுக்கப்பட்ட சர்வே, அதனுடைய முடிவுகள் தி பிரிண்ட்ல வெளிவந்திருக்குது. ஸோ அதனுடைய ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதியில் 40 தொகுதிகளை ஆம் ஆத்மி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, 30 தொகுதிகளை பிஜேபி கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடிகிறது. ஸோ ஏற்கனவே நம்ம போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும் பொழுது களம் அப்படின்றது மாறிட்டு இருக்குது, பிஜேபிக்கு ஆதரவாக வந்துட்டு இருக்குது. ஸோ இதை இன்னமும் இன்னும் 2 மாதங்களுக்குள்ள அதிகப்படுத்தணும், பிரச்சாரங்களில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை பார்த்து பிஜேபி உற்சாகத்தோடு இருக்கிறாங்க அப்படின்றத கவனிக்க முடிகிறது. ரிசல்ட் ஆம் ஆத்மிக்கு ஆதரவாக வந்தாலும் கம்பேரிங் டு ப்ரீவியஸ் எலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது பிஜேபிக்கு சாதகமான ஒரு விஷயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியினர் உற்சாகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் எடுத்த இன்டர்னல் சர்வேயினுடைய முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மொத்தமாக இருக்கக்கூடிய 70 தொகுதியில் 40 தொகுதிகளை ஆம் ஆத்மியும் 30 தொகுதிகளை பிஜேபியும் கைப்பற்றுவார்கள். எலெக்ஷன் இன்னைக்கு நடந்தது அப்படின்னா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.